சாக்லேட் மஃபின்ஸ் பண்ண போகிறோம். சாக்லேட் மஃபின்ஸ்க்கு வந்து ஒரு பர்சனுக்கு பண்ணுறதுக்கு 6 பீசஸ் வரும். அதுக்கு வந்து 50 கிராம்ஸ் வந்து மைதா எடுத்துக்கலாம். அதில் 1 or 2 இல்லைனா 3 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 கிராம்ஸ்க்கு மேலே போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்பூனுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுட்ரு எடுத்திருக்கேன். இப்போது நம்ம வந்து கொக்கோ பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுட்ரு வந்து நம்ம 5 கிராம்ஸ் ஆட் பண்ணணும். கொக்கோ பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து கொக்கோ பவுட்ரு வந்து 5 கிராம்ஸ் ஆட் பண்ணிட்டேன். 1 கிராம் அதிகமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 கிராமுக்கு மேலே அதிகமாக இருக்க வேண்டாம் கொக்கோ பவுடரில் மட்டும். இந்த கொக்கோ பவுட்ரு நிறையா எடுத்துடக்கூடாது. இதை வந்து நம்ம தனியாக அரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஐசிங் சுகர் வந்து 65 கிராம்ஸ் எடுக்கணும். 67 நான் எடுத்திருக்கேன். 65 கிராம்ஸ் 1 or 2 கிராம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் ஐசிங் சுகர் வந்து தனியாக எடுத்துக்கலாம். ஆயில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆயில் வந்து இந்த ஆயில் தான் எடுத்துக்கணும். கோல்டு வினர் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். கோல்டு வினர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து கொக்கோ பவுட்ரு ஆட் பண்ணுறதுனால நம்ம வந்து 5 கிராம்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கணும். நம்ம நார்மலாக 50 கிராம்ஸ் தான் எடுப்போம் ஆயிலு. ஆனால் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா 55 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். 1 கிராம் அதிகமாக இருக்குது. அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம கொக்கோ பவுட்ரு ஆட் பண்ணுறப்போ வந்து எக்ஸ்ட்ரா 5 கிராம்ஸ் வந்து ஆயில் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அந்த மூடிக்கு வந்து 1 1/2 மூடி வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஐசிங் சுகர் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எக் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. இதையும் வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து ஒரு 1 மினிட் நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் போதும். நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஒயிட் பபுள்ஸ்லாம் தெரியுதுல்ல, அதெல்லாம் வந்து போகிற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், ஆட் பண்ணதும் ஆட் பண்ணாததும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பட்டர்ஸ்காட்ச் மஃபின்ஸ்க்கு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி பட்டர் இதில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பச்சரிசி யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம கப் கேக் இது பேப்பர் வைக்கிறப்போ அந்த இது கருகிடக்கூடாது. அதனால் வந்து நம்ம பச்சரிசி ஆட் பண்ணிக்கிறோம். பச்சரிசி தான் ஆட் பண்ணணும், நார்மல் அரிசி ஆட் பண்ணக்கூடாது. பட்டர்ஸ்காட்ச் மஃபின்ஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக தெரியும். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி பேட்டர் வந்து வெளியே வரக்கூடாது, வெளியே வந்து தொடச்சிடணும். இதில் வந்து நம்ம ஆஃப் தான் ஊற்றணும். ரொம்ப ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டர் எல்லாமே வெளியே வந்துடும். இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து பேட்டர் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நம்ம வெளியே இருக்கிற சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம். அதை துடைக்காமல் உள்ளே வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து நான் இதுக்கு மேலே வந்து சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம்தான். இது எல்லாத்துலேயுமே வந்து நான் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரி செல்சியஸில் 18 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ரெடி ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்களா, உங்களுக்கு நல்லாவே உப்பிட்டு வந்திருக்கு. இதை வந்து நம்ம கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இப்போவே எடுக்கக்கூடாது. அது நல்லாவே ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுக்கணும். கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்த்திங்களா கீழே நல்லா சாஃப்டாகவும் மேலே வந்து உங்களுக்கு டார்க் கலர்லேயும் வந்திருக்கு. பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கும். இதுக்கப்புறமும் கேக் வீடியோஸ் வந்து நான் நிறையா அப்லோட் பண்ணுறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.